ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதமான கிறிஸ்மஸ் விழாவை எல்லோரும் சந்தோஷமாக முடித்திருப்பீர்கள். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களையும் தேவனுடைய நாமத்தை தியானிப்பதிலேயே நாம் செலவிடப் போகிறோம். வாருங்கள், இன்றைக்கான கர்த்தருடைய நாமத்தில் உள்ள ஒரு அற்புதமான குணாதிசயத்தினுடைய எபிரேய பெயர் யெகோவா மஹ்சி என்பதாகும். 99ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தில் காணப்படுகிற அந்த அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தர் யெகோவா, அவருடைய நாமம். மஹ்சி என்ற எபிரேய வார்த்தைக்கு அடைக்கலம் என்று பொருள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய். மஹ்சி என்பது அடைக்கலம், பாதுகாப்பிற்காக நாம் ஓடி சேருகிற ஒரு இடம், அதுதான் மஹ்சி என்பதாகும். இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் ஒரு இடமா என்று கேட்கும் பொழுது அதை அவ்வாறு நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவரே நம்முடைய பாதுகாப்பான வாசஸ்தலம் என்பதைத்தான் இங்கே அந்த விஷயம் வலியுறுத்துகிறதா இருக்கிறது. யெகோவா தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய பாதுகாப்பாக நமக்கு காணப்படுகிறார். அதுதான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். எல்லாருக்கும் என்ன தேவை? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, சேஃப்டி. ஸோ இந்த சேஃப்டி என்கிறதான விஷயத்தில் எல்லாரும் மிக கவனமாக இருப்பார்கள். எதை செய்தாலும், எங்கே போனாலும், எதை நாம் உணவாக உண்டாலும் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சேஃப்டி. ஸோ அந்த பாதுகாப்பு. ஸோ மொத்தத்தில் ஆண்டவர் நமக்கு என்னவாக காணப்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய அடைக்கலமாக. அடைக்கலத்தினுடைய உண்மையான பொருள், உண்மையான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிறதான அந்த உணர்வு. We should feel that I am completely safe. அது எவ்வளோ முக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். அது என்ன என்று கேட்டால், எண்ணாகமம் 35ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீ கானான் தேசத்திற்கு போனதற்கு பிறகு அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்து, சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? ஏதாவது தவறு செய்யும் மக்கள், அவர்கள் தெரியாமல் செய்த தவறு, கைப்பிசகாய் செய்த காரியங்கள், இதனால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அடைக்கல பட்டணங்களை ஆண்டவர் ஏற்படுத்த சொன்னார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் இருந்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு நீதி, விசாரணை, தண்டனை எல்லாம் அப்புறம் கிடைக்கும். பட் இனிஷியல் சேஃப்டி, அதற்காக அடைக்கல பட்டணங்கள். இந்த அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய அடைக்கல பட்டணமாக கர்த்தரே இருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தி. சங்கீதக்காரன் தான் இந்த வார்த்தைகளை மிக தெளிவாகவும்
அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு நபராகவும் காணப்படுகிறார். 46ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நம்முடைய அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அனுகூலம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சார்பாக இருந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவா சொல்றார் பார்த்தீங்களா? தேவன் நமக்கு அடைக்கலம். ஆம், யெகோவா மக்சி என்பதாகும். இந்த புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய நாமங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது இது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தாவீதுடைய மகன் சாலமோன், அவன் ஒரு ஞானி. அவர் எழுதின நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். துருகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அரண். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஓகே, யார் நீதிமான்? இந்த உலகத்தில் ஒருவனுமே நீதிமான் கிடையாது. பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு ரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். யெகோவா தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் இயேசு கிறிஸ்து. இந்த பூலோகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் கொடுத்த பலவிதமான அழைப்புகளில் மிக மிக முக்கியமான ஒரு அழைப்பு இருக்கும் என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த அழைப்பை இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது, இனிமேலும் யாரும் கொடுக்க போவதும் கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது அடைக்கலத்திற்குள்ளாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட். சேஃப் பொழுது நம்ம ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் ரெஸ்ட், தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், யெகோவா மக்சி என்பதாகும். தேவன் யெகோவா என்னுடைய அடைக்கலம், கர்த்தர் என்னுடைய அடைக்கலம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த போராட்டம், பிரச்சனை, ஒரு சேஃபாக இல்லை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கான ஒரு சந்தோஷமான நற்செய்தி என்னன்னு சொன்னால், யெகோவா மக்சி என்ற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தேவன், நமக்கு பாதுகாப்பையும், நமக்கு அரணாகவும், நமக்கு இளைப்பாறுதலையும், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவில் நமக்கு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இந்த வசனமே இன்றைக்கு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யெகோவா மக்சி. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே யெகோவா தேவன் மக்சியாக, அடைக்கலமாக கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறேனேன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ, எந்த வகையில் அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாலும், இன்றைக்கு நீர் யெகோவா மக்சியாக அவருடைய வாழ்க்கையில் இறங்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும்
ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.